சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு அப்படியே பிரேக் ஆயிடும் எனக்கு, குறுக்க யாராவது பேசினா. குறுக்க இந்த கௌசிக்கு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து இது என்ன வீடியோ, இது வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜோடைய பார்ட் 3 அண்ட் வந்து நம்ம அன்னைக்கு முன்னாடி மேரேஜுக்கு முன்னாள் நைட்டு அங்கே ஒரு சின்னதாக ஒரு வரவேற்பு ரிசப்ஷன் மாதிரி பண்ணோம். ஸோ அங்கே இருக்க இதுக்காக ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக? ஆமாம். ஓகே, அதுவுமே நல்லா இருந்தது. ரெண்டாவது ஒரு இங்கே எத்தனை மணிக்கு 11 மணிக்கு இங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். கிளம்பி பார்த்திங்கன்னா நடுப்புற வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு போயிட்டு வழியில் நிறுத்தி என்ன சாப்பாடு பண்ணோம் அப்படின்னா சாம்பார் சாதம். அந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நாங்கள் இங்கேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனோம், ஸோ அங்கே போகிறது அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி புக் பண்ணுறது எல்லாமே அந்த வீடியோலையும் சொல்லியிருப்போம் நம்ம. ஸோ அது இந்த கல்யாணம் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறோம், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் அந்த ஈவினிங் ரிசப்ஷன் தான் இருந்தது. ஆக்சுவலி மழை இல்லைங்கம்மா அன்றைக்கி, அங்கே செம்ம மழை. அதாவது போயிட்டு மலை ஏற ஆரம்பிச்சா மழை வந்துச்சு. மலை ஏறுற வரைக்கும் மழை இல்லை, கிட்ட போகும்போது மழை வந்துருச்சு. அச்சிச்சோ என்னடா இது மழை வந்துருச்சே, மழை வரக்கூடாதுன்னு யோசிச்சா வந்துருச்சு. சரி சமாளிச்சுக்கலாம், மழை வந்தா நல்லது. ஏன்னா நம்ம கிரகப்பேச வீடியோலயுமே நீங்க சொன்னீங்க மழை வந்துருச்சுன்னா மழை வந்தா வந்து ஆசீர்வாதங்கள் வந்து நிறைய இருக்கு. அதனால ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைச்சிச்சு. டக்குன்னு வந்து நம்ம வந்து சத்தத்துக்குள்ள போகும்போது மழை வந்துருச்சு. அப்போ சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் வந்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்து ஒரு 5 தட்டு மட்டும். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ இதுதான் வந்து அந்த மண்டபம். நல்லா இருட்டிட்டு வந்துச்சு. ஆனால் நாங்கள் போய் இறங்குனது பார்த்தீங்கன்னா ஒரு 5-5:30 இருக்கோம்லப்பா. ஆமாம், 5:30 மணிக்கு. 5:30 மணிக்கெல்லாம் போயிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டாயிடுச்சு. இது வந்து இந்த மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பி மடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோவிலுக்கு பேக் சைடில் கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே தான் வந்து பார்த்தா கோவில் இது தெரியும். ஆமாம், ஸோ அங்கே தூரம் மலை கோபுரம் தெரியாது, மலை மாதிரி இருக்கும், அங்கே தெரியும். அம்மன் கோவில் வந்து அந்த அம்பி அந்த இது மண்டபம் வாசல்லே உள்ளவே இருக்கு. ஆமாம், ஸோ அதில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த ஹாலு. ரொம்ப நாங்கள் யோசிச்சு இங்கே பண்ணால் அங்கே இங்கே பண்ணுறதை விட அங்கே வந்து ரொம்ப அவ்வளோ டெக்கரேட்டிவாக ரொம்ப பண்ணியிருந்தாங்க. ஆமாம், உண்மையிலேயே சொல்ல போனாக்கா இதுக்கு எவ்வளோ ஆச்சு நமக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் நம்ம. ஸோ அந்த வீடியோவில் பாருங்கள். இது நம்ம சும்மா 5-6 தட்டு மட்டும் அங்கே இந்த பழம் இதெல்லாம் வச்சு. ஆமாம், இப்போ வந்து அந்த பானையில் வந்து தம்பி வந்து அதாவது வரலட்சுமியோட தம்பி வந்து அந்த வருஷ பானை தூக்கிட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆளையே காண ஒரு வெக்கப்பட்டு உள்ளே ஓடிட்டார் பழகுது. ஆமாம், இங்கே பாருங்க லக்ஷிதா, வரலட்சுமி, லாவண்யா, நம்ம ஸ்ரீ எல்லாரும் அப்படியே உள்ளே கூப்பிட்டு வர்ற சீன் இது. இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே தான் பண்ணோம். யாருமே வந்து மேக்கப்லாம் வைக்கல. ஆமா, இங்க வந்து பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் ரேஷ்மி பொட்டிக்னு சொல்லிட்டு ஒரு பொட்டிக்ல பண்ணி கொடுத்தாங்க. கிராண்ட் பிளவுஸ். சோ இன்னொரு பிளவுஸ்மே இருக்கு, அதுவுமே இன்னொரு வீடியோ சமையா பண்ணி கொடுத்திருந்தாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இந்த வீடியோலயும் வரும், கீழே வரும். சோ நீங்க இது பண்ணிக்கோங்க. இவங்க வந்து அத உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னாங்க. இவங்க வந்து எங்க சின்ன மாமா ஃபேமிலி. வரலட்சுமிக்கு வந்து சித்தி, சித்தப்பா, தம்பி, தங்கச்சி. இதுல முக்காவாசி உங்களுக்கு போட்டோவா வரும். நான் யார் யாருன்னு சொல்லிடுறேன். நிறைய தடவை டவுட் கேட்கறாங்கல்லப்பா. ஆமா, ஆனா வந்து ஜாலியா ஈவினிங்குமே நல்ல ஜாலியா ஃபன்னா பண்ணிட்டு இருந்தோம். இவங்க வந்து இந்த பக்கம் எங்க சித்தி, அந்த பக்கமும் சித்தி, ரெண்டு பேருமே. இது வந்து இந்த பக்கம் இருக்கிறது என்னோட சித்தி பொண்ணு, இந்த பக்கம் இருக்கிறது என்னோட தங்கச்சி. இதுல ஸ்ரீநிதி.
ஸோ ஈவினிங் வந்து சும்மா ஒரு ட்ரெஸ் ஆக்சுவலி முன்னாடி வந்து வரலட்சுமிக்கு வந்து வேற ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தோம். பட் அந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் மாற்றிட்டோம். இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கீழே முடிஞ்சோம்னா வந்துட்டோம். இவங்க தான் வந்து லாவண்யாவுடைய ஹஸ்பண்ட். லாவண்யா, அப்புறம் வந்து அருண், லக்ஷிதா பார்த்தீங்கன்னா அப்படியே சூரி மூஞ்சியே ரமேஷ் மூஞ்சியே பார்த்துட்டு என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் மாலை போட்டுக்கிறான், அதை பண்ணிக்கிறான், இதை பண்ணி. இது என்னோட அம்மா. வரலட்சுமிக்கு அப்பா பெத்த பாட்டி, சூரிக்கு வந்து அம்மா பார்த்த. லாவண்யா வந்து அவங்க வீட்டுக்காரர் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு. அங்க பாரு சம்சு, அப்புறம் பசங்கள்லாம் நம்ம வீட்டு பசங்கள்லாம் சும்மா அப்படியே ஒரு கிளிக் பண்ணலாம் சொல்லிட்டு ஜெயந்தி, ஜெகன், சுமதி, அருண், வினோத் எல்லாருமே. அங்க ஜெயந்தி எங்க இருக்கு? ஓ, இங்க உட்காந்துருச்சா ஜெயந்தி? சரி சரி சரி. அப்புறம் சும்மா அப்படியே ஏன்னா ஈவினிங் வந்து நிறைய பேர், ரொம்ப பேர்லாம் வரல, நம்ம கூட்டு போன ஃபேமிலி மட்டும் தான் போனோம். அதனால நின்று போட்டோலாம் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. கரெக்ட், டைம் இருந்தனால அப்படியே கொஞ்சம் நிறையவே டைம் இருந்தது. ஆமா. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் தரிசனம் போகிறவங்கலாம் தரிசனம் போனாங்க, ஃப்ரீ தரிசனம் போனவங்களாம் ஃப்ரீ தரிசனம் போனாங்க. அந்த மாதிரி தான் வந்து சாமியும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு இதுக்கு ட்ரஸ்ட்க்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அங்கே திருப்பதியில் இருக்கவங்க இந்த சாரு, அப்புறம் வந்து அவங்களுடைய டீம், சாமியும் அவங்களுடைய டீம், அவங்களும் வந்து ரமேஷையும் வரலட்சுமியும் வாழ்த்துனாங்க. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது எங்களுக்கு. ஸோ அவங்க எல்லாம் வந்தது, இவங்க எல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற யார், நிறைய பேர் வந்திருந்தாங்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா இவ்வளோ தூரம் வச்சோம், வருவாங்களா வரமாட்டாங்களான்னு இல்லை டவுட்டில் இருந்தோம். ஆனால் நிறைய பேர் 3 வேன் வச்சு ஒரு கார் வச்சு, அதுக்கப்புறம் ஒரு 3-4 பேர் காரில் வந்திருந்தாங்க. அவங்க ஓன் காரில் வந்திருந்தாங்க. ஸோ அவர் காலில் வந்து எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். ஏன்னா வந்து அவங்க தினமும் வந்து அந்த கோயிலில் போயிட்டு ஆரத்தி காமிக்கிறாங்க அப்படின்னும்போது, ஸோ அந்த அது ஒரு பெரிய விஷயம். அது இல்லாமல் ஏஜ்லேயும் பெரியவங்க நம்மளோட, அந்த இதனால நாங்கள் எல்லாருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார், நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எல்லாமே ஒழுங்காக கரெக்டாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். இதுதான் சாப்பாடும் சூப்பராக இருந்தது, அவங்க கவனித்த விதமும் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அந்த மணமேடை டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பூவில் பண்ணியிருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த டெக்கரேஷன் இங்கே கேட்டப்போ 2 லட்ச ரூபாய் அப்படின்னாங்க. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. மாலை எல்லாமே வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் அம்மாவுமே வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எங்களுக்கு எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தார். காலையில் வந்து நான் தரிசனத்துக்கு போயிருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோ வேறு ஒரு பூஜை நடந்தது, அந்த ஃபோட்டோஸ்லாம் உள்ள பெருமாள் இது ஃபோட்டோஸ்லாம் எங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தார். அவர்கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ஷம்சியும் ஆமா, அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. காலையில வரைக்கும் ஷம்சி கூட தான், ஸ்டீவ் வந்து அவங்க கூட தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமியோட அம்மா அப்பா. இங்க வந்து நானும் அப்பாவும் நிற்கிறேன். அம்மா அப்பா. ரமேஷோட அப்பா அம்மாவே தெரியாதா? ஈவினிங் வந்து அம்மா ரொம்ப யாருமே கிராண்டா ட்ரெஸ் பண்ணல. ஈவினிங் சிம்பிளா. ஆமா, இங்க இருந்து போனதே செம்ம டயர்டு. 4 மணி நேரம் டிராவல், அது இல்லாம மலை ஏறினது. இது வந்து ரமேஷோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வினோத் காரு. ஆமா, இவங்க தான் வந்து வினோத் தான் வந்து மாலை இது ஃப்ளவர் டெக்கர் எல்லாமே பண்றது, அது இல்லாம ஆடிட்டிங்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. ஸோ இவருடைய கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு எதுனாலும் இது பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அப்படியே கொஞ்ச நேரம் பசங்களோட இது அவங்க ஃபோட்டோஸ்க்காக வந்து நிறைய இதுவெல்லாம் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கற்றுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க வீடியோஸ்க்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பசங்களோட இதுக்கெல்லாம் நிறைய டைம் இருந்தது எங்களுக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஃபோட்டோ ஷூட் போனாங்க. இதெல்லாம் அவங்க எடிட் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்க சொன்னாங்க. அப்புறம் எல்லாருமே ஒவ்வொருத்தராக நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஜெயந்தி தனியாக, பசங்க ஒவ்வொருத்தரும், அருண் வந்து தனியாக நிற்பான், வினோத் வந்து தனியாக நிற்பான், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. போன உடனே ஒரு காஃபியும் சூப்பரான ஒரு போண்டாவும் காஃபியும் இதுவும் கொடுத்தாங்க, சட்னியோட கொடுத்தாங்க. காஃபி. ஆமாம், சாயங்காலம் போயிட்டு இறங்கின உடனே அதை கொடுத்துட்டாங்க. அது எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அந்த மலையில் வந்து அந்த சூடா போண்டா சட்னி எல்லாம் பசியில் போயிட்டு இருந்தோம் எல்லாம்.
அங்கே போயிட்டு இறங்கினோம்னா அதுக்கப்புறம் இது வந்து நைட்டு சாப்பாடு. லக்ஷிதாக்கு என்னோட தங்கச்சி வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்கிறாப்புல. அந்த அம்மா ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. நாங்கள் கூட ரொம்ப யோசித்தோம், ரிசப்ஷன் டைம் கூட ரொம்ப யோசித்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கு ஒரே அழுக லக்ஷிதா, அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்துட்டா. ஒரே வெள்ளாட்டு தான் நமக்கு, சாப்பாடோட வெள்ளாட்டு தான். சாப்பிட மாட்டேன் இப்பெல்லாம் தலையாட்ட கத்துனாங்க. ஆமா வேணாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி கூப்பிட்டா இது வந்து என்னோட சித்தி பொண்ணு, மச்சினர் ஒய்ஃபு, அதுக்கடுத்து என்னோட தம்பி ஒய்ஃபு, ஜெயந்தியோடைய அம்மா, அப்புறம் பாட்டி எல்லாம் இருந்தாங்க. இவங்க வந்து பிரகாஷ் ப்ரோ தெரியும், அவருடைய ஃப்ரெண்டு, அப்பா எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நைட்டு நாங்கள் லேட்டாக இவங்கெல்லாம் எங்கள் ஊரில் இருந்து. ஆமாம், அதாவது என்னோட மூத்தார் மருமக பிள்ளை, பேர பிள்ளைங்க, அந்த மாதிரி எல்லாமே வந்திருந்தாங்க. இவங்க வந்து எங்கள் சித்தி, அதுக்கப்புறம் அக்காங்க அக்கா பசங்க எல்லாம் அப்படியே சாப்பிட்ற டைமில் ஏதோ உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா ஜாலியாக போச்சு அன்னைக்கு நைட் வந்து. இன்னொரு மாமா, அது கடைசியில் இருக்கிறது வந்து பாட்டி, ரமேஷோட பாட்டி. இவங்க தான் கிராஸ் டாக் பூர்ணி அக்கா. அப்புறம் லாவண்யோட வீட்டுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே சாப்பிடுது. யோசிச்சுக்கிட்டே நாளைக்கு லட்சிதா தூங்குமா இல்ல காலையில நம்மள டென்ஷன் ஏத்துமா அப்படின்ற பயத்திலேயே இருக்கிறாப்புலகுது. அப்புறம் ஊட்டி விடுங்க, நைட்டோ இதை ஊட்டி விடுங்க, அதை ஊட்டி விடுங்க, போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். குலோப் ஜாம் ஊட்டி விடுங்க ஃபர்ஸ்ட்டுப்பா, அப்புறமா இதை ஊட்டி விடுங்கப்பா. ஸ்பூனை வாயில வச்சது போட்டோ போஸ்ட்காக அப்படியே வச்சுட்டு இருந்தோம். அடுத்து இதோ வருங்க, அப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து பேசிட்டு கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. மெயின் கண்டென்ட்டே வந்து பூர்ணி அக்கா தான் இல்லை? ஆமாம், அவங்கள வச்சு அப்படியே ஜாலியாக பேசிட்டு எல்லாம் அவங்கள வச்சுதான் எல்லாம் வந்து இருக்கும் போது மீட் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி இருக்கும் போது நல்லா ஜாலியாக. ஏன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் தான் நம்ம வந்து எல்லாரும் கும்பலாக இருப்போம். அப்போ மீட் பண்ணுவோம். இவங்க வந்து நம்மளோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்கோம், ஷம்ஷு, புஷ்பா, ஆல்ரெடி சொன்னோம் அந்த வீடியோலயே பார்த்துருப்பீங்க எல்லாம். ஃபோட்டோகிராஃபர்ஸும் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஜாலியாக எடுத்துகிட்டு போனானுங்க. என்னால் முடியல இவங்களோட. எப்போ பாரு சிரிங்கம்மான்னு அப்பா வாயெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. இவங்க நம்பர்ஸும் நான் கீழேயும் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ரொம்ப ஜாலியான டைப்பு, ரொம்ப நல்லா எடுத்தாங்க. நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் இந்தந்த சீன்லாம் வேணும், இதெல்லாம் பண்ணுங்கன்னு. அழகாக பண்ணாங்க. ஸோ ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போடுறேன் பாருங்க. அந்த தம்பி பேரும் வினோத் தானே? ரமேஷோட எல்லா ஃப்ரெண்டு பேரும் வினோத். இவர் வந்து பிரகாஷ் ப்ரோ. அப்புறம் வினோத்தை வந்து நல்லா அப்படியே ஜாலியாக பேசி அவருக்கு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரையும் வச்சுக்கிட்டு. நான் வந்து மேலே வந்து ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம எதுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். இவங்க வந்து பத்தக்கா, சிங்கப்பூர் லைஃப் ஸ்டைல் சேனல் தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியலன்னா பத்தக்காவோட வீட்டுக்காரர் இல்லையா? அப்புறம் பசங்கெல்லாம் மெகந்தி யார் கையில நல்லா பத்தி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றாங்களாம். அருண் வந்து யாரையோ கலாய்ச்சின்னு இருக்கானா, அந்த கூடுறானான்னு தெரியல. அக்காவையா தெரியல. ஜாலியா பசங்கெல்லாம். இவங்க வந்து என் தங்கச்சி, இங்க வடபள்ளியில இருக்காங்க. இவங்க வந்து அங்க அக்கா பொண்ணு உமா, வந்து மாமா. அவங்க பசங்க வந்து ஒரு கேண்டிடா எடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே இதுல கேப்சர் பண்ணி போட்டிருக்காங்க. மாலாக்காவை காணவே காணுங்க, அவங்க உள்ள இருந்தாங்க. இவங்க எங்க சித்தி. அதுக்கப்புறம் ஜெகன், வினோத். அங்க உட்காந்து இது பாருங்க, லாவண்யா பாருங்க, யாராவது விட்டுங்க, ஏதாவது பண்ணுங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நிறைய வீடியோவில் கேட்குறீங்க லாவண்யா ப்ரெக்னென்ட் ஆட்டு. லாவண்யா ஆக்சுவலி ப்ரெக்னென்ட் கிடையாது. நல்லா வெயிட் போட்டுட்டா அவ புடவை கட்டின உடனே அந்த மாதிரி தெரியுது. தெரியுறாங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்தீங்க. இங்கே வந்து நான் அம்மா வந்து தனித்தனியாக. ஆக்சுவலி பொண்ணு எங்கே போனாங்க, ட்ரெஸ்ஸு வேறு ஏதோ ட்ரெஸ்ஸு மாற்ற போனாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டு சுற்றிட்டு இருந்தாங்க பாருங்க. லக்ஷிதா சிரிக்கிறத பாருங்க. அவர் சிரிக்க சொன்னாரா, ஃபோட்டோ சிரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் கூடயும் மறுபடியும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ட்ரெஸ்ஸு மேக்கப் மறுபடியும் கொஞ்சம் போட்டு வந்ததுக்கப்புறம். இவங்க வந்து மாமா கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும். மாமா வந்து ஜிஆர்டியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க ஜிஆர்டி ஜுவல்லரியில்.
பாருங்க நம்ம வீட்டு லேடிஸ் கேர்ள்ஸ் எத்தனை ஃபோட்டோ எடுப்பாளுங்கன்னு தெரியல, இஷ்டத்துக்கும் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நடந்து வர்றது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் போயிட்டே இருந்தது. கூட்டம் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால வந்து நிறைய பேர் எடுத்த போட்டோஸ் எடுத்து அப்புறம் நான் வந்து அம்மா கிஸ் பண்ற மாதிரி போட்டோஸ் அந்த மாதிரிலாம் மாறி மாறி எடுத்துட்டு இருந்தோம் நல்லா ஜாலியா. இங்க பாருங்க லக்ஷிதா உடனே கிளாப் பண்ணுவா, வா வான்னு அவங்க அம்மா அங்க நின்னுட்டு இருந்தா. ஐயோ அந்த அம்மா இப்போ பிடிக்க முடியல. இன்னும் ஒன் வீக்கில் அந்த அம்மாவுக்கு வர பர்த்டே. அப்புறம் நான் லாவண்யோடைய ஹஸ்பண்டு லாவண்யா லக்ஷிதா நாங்கள்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அங்கே வருங்க. அப்புறம் அண்ணா உங்க கூட எடுக்கணும் நாங்கன்னு சொல்லிட்டு லாவண்யா சொன்னதுக்கப்புறம் ஜாலி ஒரு செம்ம ஹாப்பியாக கை தட்டுறது. அந்த சிரிப்பு தான் லாவண்யாக்கு லக்ஷிதாக்கு அம்மாக்கு எல்லாருக்கும். வினோ சொன்னேம்மா நான் வரலட்சுமிக்கும் தான் இப்போ. ஆமா அவரு ஏதோ சொல்லி இவனுங்க 2 பேரோட நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது இருக்குது பாருப்பா. எப்பா இவன் என்னோட அம்மான்றது அவன் என்னோட அம்மான்றது இதே ஒரு போராட்டமா ஆயிடுச்சு. ஒரே சிரிப்பா ஃபன்னா போச்சு எல்லாருடைய முகத்துலயுமே அந்த ஒரு சிரிப்பு. பாருங்க ஸ்டீக்கு வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருந்தது, செம்ம சூப்பரா இருந்தது. அருண் வந்து பெரியமா நான் உங்க கூட ஒரு போட்டோ. டேய் கூடியே தானடா இருக்கீங்க. அருண் வந்து எங்க வீட்டு செல்ல பிள்ளை. ஒவ்வொருத்தரும் லக்ஷிதா அம்மாவை தான் தூக்கி சுத்து. நாங்க வந்து லக்ஷிதாக்கும் ஸ்டீக்கும் வந்து ஒரே மாதிரியே ட்ரெஸ் இப்பெல்லாம் எடுக்கிறது 2 பேரும் ஒரே மாதிரியே போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறத பாருங்க. லாவண்யா தான் எல்லாம் கமெண்ட்ல சொல்றேன். அப்புறம் மறுபடியும் போயிட்டு இவங்கெல்லாம் சாப்பிட்டு நைட்டு சாப்பாடு. ஆமா நைட்டு நைட்டு ஒரு 10 o'clock வரைக்கும் போயிட்டு இருந்தது. நாங்கள் பொறுமையாக போய் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதுக்கெல்லாம் தரிசனத்துக்கெல்லாம் நிறைய பேர் போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 12 அப்படி சப்போஸ் நீங்கள் தர்ம தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு தரிசனம் முடிச்சிடலாம். 12 to 1:30 தரிசனம் முடிச்சிடலாம். அது தவறிட்டா வெடிகாலம் 4 மணிக்கு தரிசனம் பண்ணலாம். இது எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் காலையில் கிளம்பி காலையில் போனீங்கன்னா கண்டிப்பாக ரூமில் அடைச்சிருவாங்க தர்ம தரிசனத்தில். நைட்டே போனீங்கன்னா 9 மணிக்கெலாம் கூட நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் போனீங்கன்னா நைட் நம்ம ஒரு 12 மணிக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரையும் வந்து இது பண்ணி அனுப்பிடுவாங்க உள்ள. சோ அந்த மாதிரி நீங்க இது பண்ணி. இது வந்து நாங்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ இந்த டெக்னிக்கல் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதையே ஃபாலோ பண்றது முக்காவாசி. போயிட்டு மோஸ்ட்லி காலையில நம்ம வெளியே வந்துருவோம். மேக்ஸிமம் அப்படி மிஸ் ஆச்சுன்னா நைட்டே நாங்க நிறைய டைம் பார்த்துருக்கோம். இதுதான் நம்ம அங்க நடந்த ரிசப்ஷன். இன்னும் சென்னை ரிசப்ஷன் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ். ஆமா அது இன்னும் ரொம்ப பண்ணியா பயங்கர ஃபன்னியா வந்து உங்களுக்கு இருக்கும். அவ்வளோ ஹாப்பி. இங்கே தான் எங்களுக்கு ஏன்னா எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாருமே சொன்னால் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் வந்து நீங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய பைக் ஸ்டன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு சண்டை மேலம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஸோ அந்த வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சது என்னென்னலாம் ரொம்ப ரசித்து பார்த்தீங்க அப்படின்றத நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.